ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கச்சத்தீவை பற்றி தெரியாதவங்க மோஸ்ட்லி இருக்க மாட்டீங்க. அப்படி தெரியலன்னா பரவாயில்ல, நான் அதுக்காக ஒரு தனி வீடியோவே போட்டோம். கச்சத்தீவு நான் என்ன, அந்த பிரச்சனை எவ்வளோ வருஷமா போயிட்டு இருக்கு, அது எதனால் அந்த பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கச்சத்தீவை சேர்ந்த மக்கள் தமிழர்கள் வந்துட்டு தளபதி சிஎம் அவர்கள் பார்த்து எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் வேணும், அவங்க கவர்மெண்ட் கிட்ட கேட்கணும், நம்ம கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிற. ஸோ நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும், ஒரு விஜய் அவர்கள் சிஎம் ஆனது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆக்டரா இருந்துட்டு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். என்னதான் இருந்தாலுமே அவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அரசியல் நின்று அதுலயும் ஜெயிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ், அவருக்கு இருக்கிற அவர் ஒரு வார்த்தை சொன்னா உலகமே அதை திரும்பி பார்க்கும். அதுதான் நான் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றேன். ஸோ அந்த வகையில எங்களுக்காகவும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இலங்கை தமிழர்கள் பேசியிருக்காங்க. இலங்கை தமிழர்கள் எதுக்கு இங்க பேசுறாங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்களை வந்துட்டு ஒடுக்கப்பட்டதாக சொல்றாங்க. என்னன்னா அவங்களுக்கான உரிமைகளும் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. லோக்கல்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கான உரிமைகள் கிடைக்கிறது இல்லை, அவங்களுக்கான ரைட்ஸ் கிடைக்கிறது இல்லை. எப்பவுமே அவங்களை ஒரு அடக்குமுறையில் அடக்கிதான் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் தடுக்கணும்னு சொல்லிட்டு 1800 சம்திங் அந்த காலகட்டம் 1987 சம்திங் அந்த ஒரு கரெக்டான இயர் தெரியல, அந்த டைம்ல வந்துட்டு ஒரு ரைட்ஸ் கொண்டு வந்தாங்க. இலங்கை தமிழர்களுக்காக மட்டுமே அவங்களோட ரைட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கும் ஒரு ரைட்ஸ் கொடுக்கணும், அவங்களுடைய உரிமைகள் அவங்களுடைய குரல்கள் நமக்கும் கேட்கணும். அதுக்காக ஒரு லா கொண்டு வந்தாங்க. அதுதான் 13 அமெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு லா கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல வந்துட்டு இலங்கை தமிழர்களோட உரிமைகளை காப்பாற்றுறதுக்கு அந்த லா கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இது வரைக்குமே அந்த லா இருந்தாலுமே பெருசா அவங்களுக்கு ஒரு உரிமை கிடைக்கல, இன்னும் ஒடுக்கப்பட்டு தான் இருக்காங்கிற குரல் தான் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கு. அதுக்கு வந்து தளபதி அவர்கள் பேசணும், இதை பத்தி பேசணும், எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு ஸ்ரீலங்கால இருக்க தமிழர்கள் கேட்குறாங்க. ஆனால் தளபதி அவர்கள் இங்கே வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாட்டிக்கிட்டு நம்மளுடைய தமிழர்களை வந்துட்டு மீட்கணும் அப்படின்னா, கடல் மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டு அங்கே கைதாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் முதல்ல மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவங்க இதெல்லாம் வந்துட்டு தளபதி அவர்கள் வரும்போதே சொன்னதுதான். இந்த இலங்கை தமிழர்களால் பிடிக்கப்பட்டிருக்க மீனவர்களை விடி வைக்கணும் அது சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சொல்லும்போது எங்களுக்காகவும் குரல் கொடுங்கன்னு சொல்லிட்டு இலங்கையில இருக்க தமிழர்கள் சொல்லியிருக்காங்க. இனிமேதான் பார்க்க தான் நமக்கு புரியும் எந்த மாதிரி வருதுன்னு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணும்னா கச்சத்தீவை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் இலங்கை மக்களுடைய குரலாகவும் இருக்குது. நம்மளுடைய நம்ம மீனவர்கள் மாட்டிட்டு இருக்கவங்களையும் அவங்க விடுவிக்கிறதுக்கு போராடிட்டு தான் இருக்காரு. ஸோ இதெல்லாம் எப்படி போகுதுன்னு நம்ம போக தான் அந்த வீடியோவில் பார்க்க முடியும். ஸோ இதுதான் இலங்கையில நடந்திருக்கு. இன்னைக்கு இலங்கை மக்கள் தமிழர்கள் வந்துட்டு விஜய் அவர்களை பார்த்துட்டு தளபதி சிஎம் விஜய் அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி. ஸோ இதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு வர வீடியோவில் பார்ப்போம். இது என்ன சின்ன வீடியோவா இருக்கு, ஏன் பெருசா போட மாட்டேங்கிற அப்படின்னா, நான் ஒரு இடம் வரைக்கும் போனேன், எங்க சித்தி பொண்ணு கல்யாணம். ஸோ அங்கே போயிட்டு இருக்கேன், என்னால் ஃபுல் வீடியோ போட முடியல. திடீர்னு நான் ஒரு நியூஸ் படிச்சுட்டு இருந்தேன். இங்கே யூடியூப்ல வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுல நான் நியூஸ் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்துச்சு, ஏன்ப்பா இப்போ அடிச்சு அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு அந்த இன்னைக்கு போட்டதே ஐடியா இல்லை, இருந்தாலும் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நியூஸ் பார்த்தேன். ஸோ ஓகே பேசலாமே இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நன்றி.